ஸ்டாலினோட டிஸ்கஷனை சொல்கிறேன். அப்போட்ட காமிச்சிங்களா? காமிச்சிட்டேன். என்ன சொன்னார்? சரின்னு சொல்லிட்டார் சார். அப்போ ஓகே, இதான் அவர் உள்ளாட்சித்துறையை கையாண்ட விதம். இப்படித்தான் 5 வருஷமாக ஓடிச்சு. அப்படித்தான் இவரது மகனும் இருக்கிறார் என்பதுதான் சிறப்பு. விளையாட்டுத்துறை மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை கொடுத்தாங்களா அவருக்கு? முதலில் இவர்கள் தேடியது திறமையான ஐஏஎஸ் அதிகாரிகளை. அப்படி இவர்கள் தேடி கண்டுபிடித்த 2 திறமையான ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் அதுல்ய மிஸ்ராவும் மேகநாத் ரெட்டியும். இருக்குதுல கொஞ்சம் வேகமாக வேலை செய்யக்கூடியவர்கள், எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட்டு வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள். அவங்க 2 பேரும் எதுக்கு இப்படிப்பட்ட அதிகாரிகள் தான் வேணும்னு உதயநிதி தேர்ந்தெடுத்தார் என்றால், இவர் வேலை செய்ய வேண்டியதில்லை. எல்லா வேலையும் அவங்க செஞ்சுட்டு ஃபோட்டோ எடுக்கிறது மட்டும் போய் நின்றுப்பார். பல முறை மேகநாத் ரெட்டி மற்றும் அதுல்ய மிஸ்ரா அஃபிஷியல் ஈவெண்ட்டுக்கு இந்த விளையாட்டு ஸ்கீம் அந்த ஸ்கீம்ன்ட்டு அனௌன்ஸ் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு பேக்ரவுண்ட் இருக்கும். பார்த்துருக்கியா? அது எங்கன்னா உதயநிதி வீடு, குறிஞ்சி இல்லம். இவங்க தான் அங்கே போவாங்க. தீபாவளி பொங்கலுக்கு தான் இவர் செக்ரட்டரியேட் போவார். இப்போ எலெக்ஷன் வரதுனால காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போகும்போது செல்ஃபி கில்ஃபின்ட்டு ஏதோ சீனை போட்டுட்ருக்காரு.